ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். கடந்த ஒரு வாரமாகவே கோர்ட்டுக்கு அலையும் தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்குமே தெரிகிற அளவுக்கான பல விஷயங்கள் பரவி வருது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மேஜராக தெரியும். ஒன்று வந்து தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களோட டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து. சரி, தனுஷுக்கும் நயன்தாராவுக்குமான பஞ்சாயத்து தான் ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த டாக்குமெண்ட்ரிலாம் வந்துருச்சு. அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை வந்து பிறகு பேசுவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாக்கான விவாகரத்து இதை வந்து கோர்ட் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அதாவது 2 பேருக்குமான டிவோர்ஸ் வந்து கோர்ட்டே கொடுத்துட்டாங்க. இதற்கு பின்னாடி என்ன விஷயம், ஏன் இதை இவ்வளவு நாள் இழுத்து பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதலா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே தங்களோட லைஃப் வந்து செப்பரேஷன் பண்ணிக்க போறோம், நாங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ போறோம், ஸோ எங்களோட இந்த ஒரு ஸ்பேஸை நீங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு நோட்டீஸை 2022 அவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணாங்க. சொல்லப்போனா தமிழ்ல இருக்கக்கூடிய தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரேக்கிங்கா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க ஒரு நல்ல லவ்லி கப்புள்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டாரோட மருமகன்ற அந்தஸ்தை வந்து எப்படி விட்டு கொடுக்குறாருங்கிற மாதிரியான பல யோசனைகள் வந்தது. இந்த மாதிரியான பிரேக்கிங் விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எதுக்கு வந்து கோர்ட்டு இவங்களுக்கு டைம் கொடுத்தது, இல்லைனா எதுக்கு இவங்க 2 வருஷமா அந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் ரியல் ரீசன் என்ன அப்படின்னா, கோர்ட் வந்து இவங்களுக்கு 3 தடவை நேரில் ஆஜராகிற மாதிரியான சம்மன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 3 சம்மனையுமே இவங்க ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, இல்லைனா ஏன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரியல. பட் தனுஷ் ஒரு பக்கம் அவரோட படங்களில் வரிசையாக லைனப்பில் இருந்தார். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த மென்டல் ஹெல்த்துக்காக வந்து அவங்களும் வேறு வேலைகளில் வேறு இடங்களில் கவனங்களை செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு 1.25 வருஷத்துக்கிட்ட எடுத்தாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு வரல, தனுஷும் ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு வரல, 2 பேரும் ஆஜரும் ஆகலை. இவங்க 2 பேருக்கு பதிலாக அவங்களோட தரப்பு வக்கீல்கள் தான் ஆஜரானாங்க. ஸோ அவங்க தரப்பு வக்கீல்கள் ஆஜராகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வாய்தா தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிதா வாங்கி 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 கடைசியாக கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒருவேளை 2 பேருக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது போல், அதனால் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் தரோம். அந்த 6 மாத காலங்களில் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னா டிவோர்ஸுங்கிறது இங்கே கொடுக்க முடியாது, நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கால அவகாசம் கொடுக்குறாங்க. கோர்ட்டே கால அவகாசம் கொடுத்ததுக்கப்புறமா தனுஷோ ஐஸ்வர்யாவோ சூப்பர் ஸ்டார்னு நினைச்சாலும் அதை கண்டிப்பாக யார் நினைச்சாலுமே அதை மீற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. அதனால இந்த 6 மாத காலங்கள் அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலான 6 மாதம் கழிச்சு வந்த ஹியரிங்கில் அவங்க 2 பேருமே ஆஜராகி, இல்லை எங்கள் 2 பேருக்குமே வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வந்து 2 பேரை ரெஸ்பெக்ட் பண்ணி மியூச்சுவலான டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேட்டதாகவும், அதற்கு வந்து ஜட்ஜுமே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 6 மந்த் ஸ்பேன்லையுமே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரலை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு விவாகரத்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி 2 பேருக்கும் அஃபீஷியல் விவாகரத்து கொடுக்குறாங்க. இனிமேல் வந்து யாரும் தனுஷோட பேரை ஐஸ்வர்யா விஷயங்களை வச்சு காசிப் பேசுறதோ, இல்லைனா ஐஸ்வர்யாவோட பேரை வச்சு தனுஷ் விஷயத்தில் காசிப் பேசுறதோ நல்லா இருக்காதுங்கிறது இனிமேல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இனிமேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது 98% மிகவும் குறைவு. அந்த 2% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அதனால அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சமெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வெளியில் சொன்ன மீடியாஸ் வந்து அந்த பசங்க யார் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் வெளியில் சொல்லலை. அதை பற்றிக்கு வெளியில் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரியான கான்ஃபிடென்ஷியலில் தனுஷோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யோட ஃபேமிலி இருக்கிறதாலாம் சொல்லப்படுது. பட் இந்த நியூஸ் வெளில வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் ஸ்டாரெல்லாம் திட்டுறாங்க. அவர் என்னடா பண்ணுவார், அவர் வந்து அவரோட மகளோட வாழ்க்கையை அவர் இண்டிபெண்டாக ஃப்ரீடமாக விடுறாரு, ஸோ இவங்களோட டிவோர்ஸ்க்கும் அவருக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படி வந்து அவங்களோட ஸ்பேஸை நம்ம முதல்ல மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுமோ, இப்போ முழுவதுமாக பிரேக்கான உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் என்னத்துக்குடா ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீ எதுக்குடா அதை பேசுகிற நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்பயுமே காசி பேசுறதுல நம்ம ஆட்கள் அடிச்சுக்க முடியாது, அந்த ஒரு விஷயத்தினால தான் இதை சொல்கிறேன். ஸோ இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, தனுஷ் vs நயன்தாரா அது எதுக்கு கோர்ட்டும் கேஸும் அலையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் தனுஷ் வந்து வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்பியிருந்தார், கேஸ் ஃபைல் பண்ணல, அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார். இது மாதிரி என்னோட கிளிப்பிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு 10 crores வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி தான், இவங்க 10 கோடி எக்ஸ்ட்ராகி 11 கோடி கொண்டு போனாங்களா, அதனால அந்த 10 கோடி இதில் வாங்கலாம்னு அவர் நினைச்சாரா, இல்லை அதுல இருந்த கோவமானு தெரியல, அவர் ஒரு 10 கோடி கேட்டார். கேஸ் அதாவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கு வந்து பதில் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். அதாவது வக்கீல் மூலமாக பதில் நோட்டீஸ் அனுப்பணும். சும்மா இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் போடுறது பேர் வந்து பதில் நோட்டீஸ் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் வக்கீல் நோட்டீஸ் வருது, இவங்க ரிப்ளை நோட்டீஸ் போடாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே இருந்த வன்மத்தை முழுவதுமாக கக்கி நயன்தாரா என்கிற பேரில் விக்னேஷ் சிவன் கக்கினதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் அப்படிங்கிற பேரில் அந்த டாக்குமெண்ட்ரியுமே ரிலீஸ் ஆகுது. பட் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 3 செகண்ட்ஸில் 17 செகண்ட்ஸ் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தோட பிடிஎஸ் பிட்வீன் த ஷூட்டோட கிளிப்பிங்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, இது வந்து அடுத்து கேஸாக மாறலாம், ஒருவேளை நம்ம வக்கீல்கிட்ட வந்து ரிப்ளை கொடுக்கணும், இல்லைனா நம்ம முன்னாடியே வந்து ஒரு கேஸ் கொடுத்து வைக்கலான்றதெல்லாம் இல்லாமல் நான் பண்ணுறதை பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கின்ற மாதிரியான போக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஃபிலிம் கிரிட்டிக்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தரப்பில் தனுஷ் ரொம்ப
டென்ஷன் ஆகி இவ்வளோ நான் பேசி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீ வந்து அதை ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு எவ்வளோ துமுறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைச்சாரா, இல்லை கடைசியாக அந்த ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணத்தில் அந்த நீலாம்பரி போஸ் கொடுத்ததில் கடுப்பானாரான்னு தெரில. தலைவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நயன்தாரா மேலேயும் கூடவே என்னோட என்ஓசி இல்லாமல் நீங்கள் எப்படி இதை ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் மேலேயுமே கேஸ் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தான். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட இல்லைனா ஒரு இந்தியாவோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்க உலகளாவிய ஓடிடி பிளாட்ஃபார்ம். அவங்க தனுஷ் மாதிரியான, ரஜினி மாதிரியான எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்றதுனால ஒன்று ஒரு 10 கோடியை கொடுக்கலாம், இல்லையா 10 கோடி செலவு பண்ணி நான் கேஸ் கூட நடத்துகிறேன் ஆனால் உனக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களையும் பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நயன்தாரோட கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் டைரக்ஷன் பண்ணி அவங்க டாக்குமெண்ட்ரிங்கிற ஒரு பேரில் வெளியிட்டு அதில் இவ்வளோ பஞ்சாயத்தில் இருக்கிற இந்த நிலைமையில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம துலிபாலா இருக்காங்கல்ல, அதான் நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் ஜெயம் ரவிக்கு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இவங்களோட திருமணத்தையுமே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் கவர் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதாலாம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 99% உண்மையான ஒரு விஷயம் தான். பட் அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அங்கே இருந்தால் அதோட பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு அதான் ஆட்சேபனையும் கிடையாது. பட் அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே எதுவும் சொல்லக்கூடாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் இதை முடிக்கிறேன். ஓவராலாக கல்யாணத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுக்கறது மூலமாக அதுலேயுமே காசு தான் சம்பாதிக்க போகிறோம், எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே காசு தான் தேவை, ஆடியன்ஸ்லாம் எங்களுக்கு எதுக்குமே முக்கியம் கிடையாதுன்ற மாதிரியான இவங்க மைண்ட் செட்டுங்கிறது கிளியராக தெரியுது. ஆக மொத்தம் தனுஷ் அவர்களோட பஞ்சாயத்துகள் இப்படியா முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம். இதை ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும்போது வேறு என்னடா அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் குமார் அப்டேட்டுக்கு பேர் போனவரே நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான். வலிமையில் ஆரம்பிச்சாங்க, வலிமை அப்டேட்டு, துணிவு அப்டேட்டு, வலிமை அப்டேட்டிக்கா இதில் வலிமை அப்டேட்டுக்கு விடாமுயற்சி அப்டேட் வரையுமே அப்டேட் கேட்டு அது மூலமாக ஹாப்பியாக ஒரு ஃபேன்ஸ் தான் அஜித் ஃபேன்ஸ். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித்தை ஃபிலிம் அதாவது ஒரு திரையில் பார்க்குறதோட அவரை வந்து ரியல் லைஃப்பில் ஒரு தரையில் பார்க்குறதுல பயங்கரமான ஆனந்தம் இருக்கும் அவங்களுக்கு எப்போதுமே. அதாவது அவர் வந்து சினிமாவில் டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ரியல் லைஃப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது, அவர் வந்து ரியல் லைஃப்பில் கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, சும்மா நின்று கேண்டிடா போஸ்ட் கொடுக்குறலாம் பார்க்குற ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இதான்டா எங்கள் தலை ரொம்ப இயல்பான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ரசிகர்களுக்கு மேலும் ஹாப்பியாக கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, துபாயில் நடக்க போகிற 24H அப்படிங்கிற ஒரு ரேஸில் அஜித் குமார் அவர்கள் கலந்துக்க போகிறாரு. இதில் அஜித் ரேசிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர்லையும் அவர் கலந்துக்கிறதா இருந்தது. அது அஃபிஷியலாக உண்மையாகவும் அவரோட தரப்புகள்லேருந்தே அந்த புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவர் துபாயில் நடக்க போகிற அந்த 24Hல ஓட்டக்கூடிய போர்ஷே கம்பெனி கார் இருக்குல்ல, ஸோ அந்த காரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அஜித் அவரோட காஸ்டியூமை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ க்யூட்டாக 2 ஃபோட்டோ இருக்குது. அதில் முதல் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓட்டக்கூடிய அந்த யூனிஃபார்ம் ஜெர்சி அப்படி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இப்படி எட்டி பார்க்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த ரைடிங் கியர் வித் அஜித் குமார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாசி பிக்சர். அதுக்கப்புறமா அதை வியர் பண்ணிட்டு அவரோட டீம் கூட நிற்கிறாரு. ஸோ அதுவும் வந்து பயங்கரமான கிளாஸியான ஒரு பிக்சராக இருந்தது. அந்த கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு பேர், ஏகே அப்படிங்கிற ஒரு பேர், அதுக்கப்புறமா இந்தியாவோட ஃப்ளாகு, தமிழ்நாட்டோட விளையாட்டு அணியான ஸ்டேட் SDAT அமைப்பு, அதோட பேரெல்லாம் போட்டிருக்கும் போதே எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தலை இஸ் ஆல்வேஸ் இந்தியன் அண்ட் ப்ரௌட் பி தமிழன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வருவாங்க. நீங்கள் விடாமுயற்சி கொடுங்க, குட் பேட் அக்லியை கொடுங்க, படம்லாம் அப்புறம் கொடுங்க, ஆனால் அடிக்கடி இது மாதிரி அஜித் சாரோட ஃபோட்டோஸ் இருக்கிற அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஹாப்பியான விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்டேட்டு, ஃபோட்டோ ரிலீஸு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அடுத்த மாதம் 12/12/2024 என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். எஸ், சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய சஸ்பென்ஸை உடைக்கிறது காத்திருக்காராம் நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால திரும்ப செக்அப் வந்து மறுபடியும் நடிக்க போயிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் சூப்பர் ஸ்டார் பர்த்டே வரதுனால கூலி படத்துக்கான டீசர் விடுறதுக்கான பிளான்ல லோகேஷ் கனகராஜ் டீம் ஒரு பக்கம் வெயிட்டிங்ல இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நீ மட்டும்தான் விடுவியா, நானும் ஒரு சீக்வல் வச்சிருக்கேன், நானும் விடுவேன் அப்படின்ற பட்சத்துக்கு ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அந்த ஸ்டார்டிங்கான ப்ரோமோ இருக்கும்ல, அதாவது எப்பயுமே லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு படம் வர்றதுக்கு ஒரு ப்ரோமோ விடுவாரு, ஒரு டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நெல்சன் திலீப் குமாரும் அவரோட படத்துக்கு ஒரு சிங்கிள் வர்றதுக்கே ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ஸ்டைலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2க்கான ஸ்டார்டிங் ஒர்க் எப்படி போகுது, அதுக்கான பிளாட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோ விட போறாங்க. சொல்லப்போனால் ஜெயிலர் பார்ட் 1க்கு நெல்சனும் அதுக்கப்புறம் அனிருத் நிற்பாங்க, அவங்க மேலே லைட்ஸ் அடிக்கும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு ரைட் அடிக்கும், அதுக்கப்புறம் அந்த சேர்ல ரொட்டேட் ஆவார். இதை ஒரு ப்ரோமோவை விட்டாங்கல்ல, இது மாதிரியே ஜெயிலர் பார்ட் 2க்குமான ஒரு ப்ரோமோ விட போகிறாங்க. இந்த ஜெயிலர் பார்ட் 2 எது மாதிரி இருக்க போகுதுங்கிற மாதிரியான எந்த ஒரு ஐடியாலஜியுமே யாருக்குமே கிடையாது. ஏன்னா சிவராஜ்குமார் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் இருக்காரு. என்ன மாதிரியான கதைக்களத்தை கொண்டு வர போகிறாங்க, இதில் யாரை இவர் எதிர்க்க போகிறாரு, என்ன மாதிரியான வில்லன்ஷிப்னே தெரியாத மாதிரியான ஒரு சஸ்பென்ஸாக இருக்கா. அதனால எல்லாருமே 12/12க்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பர்த்டேக்கு வெயிட் பண்ணுற அதே அளவுக்கு நிறைய பேர் ஜெயிலர் 2வோட ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒரு ஆள்.
யார் யாரெல்லாம் ஜெயிலர் 2 ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தோட டீசருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் பற்றின அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ சட்டையின் சேட்டைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். அண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போயிட்டு ரஜினி அவர்களை சந்திச்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு கருத்துக்கள் வந்தது. ஒரு பக்கம் வந்து ரஜினி அப்படியெல்லாம் திட்டிட்டு சீமான் இப்போ போய் விஜய்க்காக ரஜினியை சந்திக்கிறாரு. அப்போ விஜயை வந்து எதிர்க்கிறதுல சீமான் ரொம்ப உறுதியாயிட்டாருன்னு சொல்லி அரசியல் படுத்தப்பட்ட பல பேச்சுகள் பார்த்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அவர்கள் மாவீரர் நாள் கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் திரையில சூப்பர் ஸ்டாரு, நான் அரசியலில் சூப்பர் ஸ்டாரு, 2 சூப்பர் ஸ்டாரும் சந்திச்சோன்னு எல்லாம் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிரிப்பை போட்டாப்புல. அதுக்கு உடனே நம்ம ப்ளூ சட்டை மாறன் என்னன்னா சர்காஸ்டிக்கா அவரோட ட்விட்டரில் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ப்ளூ சட்டை மாறன் அவரோட ட்விட்டரில் பயங்கரமான ஆக்டிவாக இருப்பார். அந்த ஒரு கட்டத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது சினிமாவிலும் அரசியலும் வென்ற நிஜ சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஃபோட்டோவை வந்து தலைவர் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். ஸோ எம்ஜிஆர் தான் சினிமாலையும் சரி பொலிட்டிக்கலையும் சரி உண்மையாகவே ஜெயிச்ச சூப்பர் ஸ்டாரு, நீங்கள்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரியே கலாய்ச்சி விட்டுருக்காரு. ப்ளூ சட்டைக்கு சேட்டைகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விதத்தில் இவரோட கலாயும் எந்த விதத்தில் போகுது அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தமிழ் சினிமாவில் அதிகமாக கிண்டல் செய்யப்படக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர் தான், அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் அவர் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் சிங்கம் 2க்கு ஒரு விதமான மியூசிக்கை கொடுப்பாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெடி அப்படிங்கிற ஒரு படத்தில் பயங்கரமாக மியூசிக் கொடுத்துருப்பாரு. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட படத்தில் மியூசிக் கொடுப்பாரு, ஒரு பக்கம் வில்லில் பயங்கரமாக கொடுப்பாரு. ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசைக்கும் குரலுக்கும் எப்போதுமே ஃபேன் பேஸ் அதிகம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். சொல்ல போனால் குறிப்பாக ஹரியோட படங்களில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசை எப்போதுமே இருக்கும். காரணம் அந்த ஃபேமிலி பேஸ்டான ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா பேஸ்டான மியூசிக் எப்பயுமே தேவி பிரசாத் கொடுப்பாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். ஆனால் இப்போ தேவி ஸ்ரீ பிரசாத் மேலே ஒரு அலிகேஷன் வந்து அதை பார்த்தீங்கன்னா புஷ்பா 2வோட அந்த ஆடியோ லான்ச் மேடையிலே அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதே என்னது, ஒரு அந்த மியூசிக் டைரக்டருக்கான ஒரு மேடை தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டேஜில் தேவி ஸ்ரீ எல்லாருமே ஒன்று பேசிட்டு போவாங்க. அல்லு அர்ஜுன்லாம் ஒரு சென்னை பையன், டி நகர் பையன், பக்கா தமிழ் பையன் சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடியூசருக்கு என் மேலே கோவம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த அளவு என் மேலே புகழ்றீங்களோ அந்தளவு வந்து என் மேலே கோவத்தையே நீங்கள் வெளியில் வந்து வன்மத்தை கைக்கிருக்கீங்க அப்படின்றது தெரியும். காரணம் தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து படம் முடிகிற வரை பாடல்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்தியல்கள்லாம் உள்ள நிறைய சினிமா விமர்சகர்கள்ட்ட அந்த படத்தோட டீம் இறக்கி விட்டுருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால டென்ஷனான புஷ்பா பட டீம் கடைசியான நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாம் சிஎஸை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் எனக்கு பிஜிஎம் ஒர்க் பண்ணி கொடுங்க, பேக்ரவுண்ட் ஆர்ஆர்லாம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சாம் உள்ள போட்டதாலும் ஒரு விஷயம் இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து லேட்டா மியூசிக் தரேன், நான் வந்து ஒழுங்கா டெடிகேஷனா ஒர்க் பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை பேசவே மாட்டீங்க. சொல்ல போனா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே நான் லேட்டாக தான் வந்தேன், அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பின்னாடி சொல்லுவீங்க. ஆனால் நான் லேட்டாக வந்தேன்னு சொல்கிற தெரிஞ்ச உங்களுக்கு என்னை அவங்க முதல்ல உள்ள விடலை, அதை ஏன் சொல்ல தெரில அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் பிரச்சனையாக பேசுகிறீங்க. அப்போ தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து யாரும் இண்டஸ்ட்ரியில் கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார். அதே நேரம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே நம்ம சந்தேகம் வருதுன்னா, ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக்னு சொல்லி 2 தடவை போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் வராருல, ஆல்ரெடி மார்க் ஆண்டன்லேயே ஜிவி பிரகாஷ் தான் இறங்கி ஒரு மியூசிக் கொடுத்தாரு. அந்த படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர். அந்த மியூசிக் எந்த அளவு இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்க ஜிவி பிரகாஷை இந்த இடத்துல வந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் புக் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தை போட்டு திரும்ப தேவி ஸ்ரீ பிரசாத்தை தூக்கிட்டு ஜிவி பிரகாஷை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அப்போ எந்த இடத்துல இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு? அப்போ உண்மையாகவே தேவி ஸ்ரீ பிரசாத் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்ற பல கேள்விகளை திரும்ப இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்திருக்கார் தேவி ஸ்ரீ பிரசாத். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் மேலே தவறு இருக்கா, இல்லைனா படத்து டீம் மேலே தவறு இருக்கா, குட் பேட் அக்லியில் அவரை வந்து படத்தை விட்டு எடுத்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும்ல, அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தனுஷ் அவர்களோட இந்த நீதிமன்ற வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் குறித்து வரக்கூடிய இந்த ஜெயிலர் 2க்கான ப்ரொமோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அஜித் குமாரோட ரேசிங்காக இருக்கட்டும், ப்ளூ சட்டை மாறனோட அந்த ஒரு விமர்சனங்களாக இருக்கட்டும், அண்ட் ஃபைனலாக தேவி ஸ்ரீ பிரசாத் பற்றிய கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.